வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு ஆரம்பிக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்ப்பாக அதிமுக பாஜக வேட்பாளராக நிற்கக்கூடியவங்க இருந்தாலுமே கூட இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு ரகசியமாக கசிந்து வந்து கொண்டிருப்பது, அதிமுகவில் வேட்பாளராக நிற்பதற்கு யாரும் விருப்பமில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல். அதாவது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் 20க்கும் மேற்பட்டவர் விருப்ப மனு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு, செய்தாங்களாம். அப்புறம் யோசனை பண்ணியிருக்கிறாங்க, என்னடா அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி இருக்கு அப்படிங்கிற கான்செப்டில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் யாருமே நிற்க முடியவில்லை, விருப்பமில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்கு அதிமுக சார்பாக. அதே மாதிரி வட மாவட்டத்திலையும் இதே பயம்தான். அதே மாதிரி மேற்கு மாவட்டங்களையும் இதே மாதிரி தான். அதிமுக சார்பாக யார் நிற்கிறது? பழைய 2ஆம் கட்ட தலைவர்கள், மற்றபடி பழைய நிர்வாகிகளுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல். அதே மாதிரி தென் மாவட்டங்கள் அதே மாதிரி தான். அடுத்தது டெல்டா மாவட்டங்கள் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு 5-6 மாவட்டங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி விடிபிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல். எடப்பாடியுடைய மனுநிலை எல்லாமே விருப்ப மனு வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வாங்க அப்படின்னு கூட்டணி கேட்டோம் அப்படின்னம்னா நாங்கள் நிற்கவில்லை அப்படின்னு ஓட்டம் பிடிப்பதாக ஒரு தகவல். இது பாஜகவினுடைய ஒரு கூட்டணியின் வெளிப்பாடாக ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் எங்கெல்லாம் சீட்டு கேட்குறாங்களோ அங்கெல்லாம் சசிகலா அம்மையார் வேட்பாளரை நிறுத்துவார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு கசிஞ்சிட்டு இருக்கு. அதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாய் போயிட்டு இருக்கு. சசிகலா அம்மையார் நம்ம நிற்கிறோம், எடப்பாடி வேட்பாளர் நிற்கிறாங்க, சசிகலா அம்மையார் 2 நிறுத்தினாங்க. கட்டாயமாக எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி காத்திருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி பாஜக இருக்கனால சீட்டு இது கிடைக்காது, ஓட்டு கிடைக்காது சுத்தம். அப்புறம் சசிகலா அம்மையார் நிறுத்திட்டாங்க அப்படின்னா எல்லா ஓட்டும் அதிமுக அங்கே போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு செலவு பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எந்த பிரயோஜனம் இருக்காச்சு போட்டு சொன்ன விழுப்புரம் வட மாவட்டங்கள், மேற்கு மண்டலம், தென் மாவட்டம், டெல்டா பகுதி சொல்லிப்பட்டு ஏகப்பட்ட பேர் அங்கே நிற்பதற்கு விருப்பம் இல்லாமல் அதிமுக சார்பாக ஓட்டம் பிடித்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல். காரணம் சசிகலா. அதையெல்லாம் இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் சம்பந்தப்பட்டதும் அதே மாதிரி. ஏன் அப்படின்னா அவர் திமுகவை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அதன் அடிப்படையில் அவருடைய ஆதரவாளர்கள் அங்கே போகக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ஏதோ 2 கட்டானம் இருந்தால் எடப்பாடிக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அதுவும் இல்லாத ஒரு சூழலாக இருக்குது. அப்போ கட்டாயமாக அதிமுக வேட்பாளர்கள் மேற்சொன்ன மண்டலங்களில் நிறுத்தப்பட்டால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திப்போம் அப்படிங்கிற பயத்தில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு காரணத்தை சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த 2ஆக உடைஞ்ச பாமக, அன்புமணி ராமதாஸ், ஒன்றுக்கு விளங்காத ஒரு கட்சி, மற்றபடி கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அதுவும் மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்குது. அதனால் அதை நம்பி நம்ம பண்ண முடியாது. இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம், எவ்வளோ சொன்னாலும் திரும்ப திரும்ப எடப்பாடி பணம் தர மாட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒதுங்கக்கூடிய சமயத்தில் இந்த வம்பே வேணான்னு சொல்லி போட்டு பழைய தலைவர்கள், பழைய நிர்வாகிகள், அதிமுக சம்பந்தப்பட்டவங்க நிற்பதற்கு பிரியம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் எடப்பாடியும் நல்ல காசுள்ள ஆளாக பார்ப்பார், கோடீஸ்வரனாக பார்த்துப்படி தேடிட்டு இருக்கிறாராம். எங்கு கிடைப்பார்களோ தெரியவில்லை. ஆனால் ஒன்று, இப்படி சொன்ன அனைத்து மண்டலங்களில் அதிமுகவுக்கு தோல்வி நேரடியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், அது மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற தகவல் தான் இன்றைக்கி மிகப்பெரிய வைரலான விஷயமா போயிட்டுருக்கு. அடுத்தது பார்க்கக்கூடிய பாமக ராமதாஸ் 2ஆக பிரிஞ்சுட்டாங்க. பட்டு ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் தொகுதி பங்கீடு எந்த கட்சியில் கூட்டணி அப்படிங்கிறத ஒன்றும் விஷயம் இல்லை. அதன் அடிப்படையில் இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கிறது, மாம்பழ சின்ன கட்டாயமாக நமக்கு கிடைக்காது அப்படின்னு ராமதாஸுக்கு தெரிஞ்சு போச்சு. சும்மா போட்டு குண்டு சட்டிக்குள்ள குதிரையை ஓட்டிகிட்டு இருந்தார். மற்றபடி மாம்பழ சின்னம் தனக்கு இல்லை அப்படிங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சு போச்சு. காரணம், அன்புமணி பாஜக சம்மந்தப்பட்ட போயிட்டதுனால எல்லாமே அங்கே ஓகே கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ராமதாஸ் பக்கம் கட்டாயமாக மாம்பழம் இருக்காது. அதில் இன்னொரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில்
அன்புமணி ஆதரவாளர் அதிகமாக இருக்கிறதுனால ராமதாஸ் ஆதரவாளர் நிறைய குறைவாக இருக்கிறாங்களாம். அதனால் வந்து இந்த வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர் மாவட்டங்களில் ராமதாஸ் சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு முடிவை எடுத்து விட்டதாக ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. அடுத்தது பார்க்கக்கூடியது தமிழகத்தை 2வது பெரிய தொகுதி கவுண்டம்பாளையம். ஆல்ரெடி 2 தடவை வெற்றி பெற்றவர் வந்து ஆறுகுட்டி அதிமுக. அடுத்தது வந்து இப்போ அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் பிஆர்ஜி அருண்குமார் 2021 வெற்றி பெற்றவர். அதன் அடிப்படையில் வந்து இப்போ பார்த்தாரு தனக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற கான்செப்ட், அதிமுக வெறுப்புங்கிற கான்செப்ட், ஆறுகுட்டி என்ன பண்ணு திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இப்போ ஏகப்பட்ட திமுகவுடைய பயங்கரமான திட்டங்கள் போயிட்டு இருக்கிறதுனால கட்டாயமாக திமுக கவுண்டம்பாளையத்தை, அதையும் குறிப்பாக குங்குமண்டத்தை வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு தகவல் பயங்கரமாக போயிட்டு இருக்கிறனால கட்டாயமாக இந்த ஆறுகுட்டி திமுகவில் இருந்த ஆறுகுட்டி என்ன பண்ணுறாரு, தனக்கு சீட்டு வழங்கி போட்டு இன்னைக்கு கேட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் திமுக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ கட்டாயமாக கவுண்டம்பாளையமும் அதிமுகவை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழலாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்த்துருக்கேன். உளவுத்துறை ரிப்போர்ட்டு சொல்லிட்டாங்க, அதிமுக கட்டாயமாக தோற்கும் என்ன, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் எப்படிலாம் அதிமுக சம்மந்தப்பட்ட வகையில் கவுண்டம்பாளையத்தை இன்னும் தேர்தல் பணிவே துவங்கலையாம். பிஆர்ஜி அருண்குமார் நிறுத்தி வைக்கிறாலும் சரி, மற்றபடி வேறு யார் நிறுத்தி வைத்தாலும் சரி, இன்னும் துவங்கவே இல்லை. ஆனால் ஆறுகுட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். ஆக கவுண்டம்பாளையத்தை திமுகவுக்கு கட்டாயமான வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு தகவலாக போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து புதிய திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி 3 தொகுதி வேணும்னு கேட்குறாங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து திமுக நெருக்கடி பாருங்கள். கமல் கட்சி வந்தாச்சு, தேமுதிக வந்தாச்சு, இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்சியாக எனக்கு 3 தொகுதி வேணும், 4 தொகுதி வேணும், திமுக எத்தனை தொகுதி பிரித்து கொடுக்கும்? அவங்க ஆல்ரெடி வந்து 173 தொகுதி இழுத்து பிடிச்சா 165 நிற்கக்கூடிய வாய்ப்பு, மற்றதான் பிரித்து கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து சின்ன கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒதுக்கப்படக்கூடிய சீட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே கூட இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆமாம், இந்த புதிய திராவிடர் கழகம் அப்படிங்கிறது 2021 அதிமுக ஆதரவாக ஒரு ஆதரவு பண்ணாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து திமுகவுக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பாஜக தான் காரணம் அப்படின்னு. பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சுருக்கு, மதவாத கூட்டணி. அதனால் வந்து நாங்கள் வந்து அதிமுக ஆதரவு அளிக்க மாட்டோம், திமுகவுக்கு கூட இன்றைக்கி திருப்பிக்கிட்டு திமுக பக்கம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான விஷயம்தான். வந்தவங்க அத்தனை பேர் புதிய கட்சியாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்கே பார்த்தாலும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால கட்டாயமாக அதிமுக படு பாதாளத்தில் தள்ளப்படும். ஆமாம், அதிமுக அந்த நிர்வாகிகளே வந்து நிற்க மாட்டேன்னு ஓட்டம் பிடிக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு வந்து சசிகலா, ஓபிஎஸ், மற்றபடி பாஜக எல்லாருமே காரணம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி சில்லறை கட்சிகள் வரக்கூடிய சமயத்தில் அவங்களும் வந்து தொகுதியை கேட்டால் திமுக எத்தனை பிரித்து கொடுக்கும்? கட்டாயமாக இதற்கு வாய்ப்பே இருக்காது. புதிய திராவிட கழகத்தில் தொகுதி தந்து கொண்டிருந்தால் அப்புறம் விசிக, தேமுதிக என்ன எவ்வளோ கேட்பாங்க? இரட்டை இலக்கத்தில் கேட்பாங்க. அதனால் வந்து இப்படிப்பட்ட கட்சிகளை வந்து கட்டாயமாக ஸ்டாலின் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய மிக நெருக்கடியான விஷயத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.